மாநாட்டு திடலில் விஐபிக்களுக்காக அமைக்கப்பட்ட வழியில் இருந்த தடுப்புகளை தவிகவினர் தகர்த்து சென்றிருக்கிறார்கள். மாநாட்டு திடலில் விஐபிக்களுக்காக அமைக்கப்பட்ட வழியில் இருந்த தடுப்புகளை தவிகவினர் தகர்த்து சென்றிருக்கிறார்கள். பவுன்சர்கள் அமைத்த பாதுகாப்பு தடுப்புகளை தவிகவினர் தாண்டி சென்றிருக்கிறார்கள். தவிக மாநாட்டில் விஐபிக்களுக்கான நுழைவு வாயிலை தவிகவினர் தாண்டி சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடைபெறக்கூடிய மாநாட்டு திடலிலே முக்கிய விருந்தினர்கள், அழைப்பாளர்கள் செல்வதற்காக தனியாக ஒரு வழித்தடம் அமைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த வழித்தடத்தை தகர்த்து எரிந்து அந்த வழியிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. தவிக மாநாட்டில் தடுப்புகளாக அமைத்து மாநாட்டில் 60 பகுதிகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். விஜய் உள்ளிட்டவர்கள் வந்து செல்வதற்காக விஐபிக்கள் செல்லக்கூடிய பாதை என்ற ஒன்றை தனியாக ஏற்படுத்தியிருந்தார்கள். அதில் அந்த இரும்பு தடுப்புகள் எல்லாம் வைத்திருந்தார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒரு உற்சாகமான மனநிலையில் விஜய் அவர்களின் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது. அங்கே பவுன்சர்கள் பணியில் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த பவுன்சர்களுடைய கட்டுப்பாடுகளையும் மீறி விஐபிக்கள் செல்லக்கூடிய பாதைக்கான தடுப்புகளை தூக்கி வீசி இருக்கின்றார்கள். பவுன்சர்கள் அமைத்த அந்த தடுப்புகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிறிதளவு பவுன்சர்களோடு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த இடத்தில் தொண்டர்கள் தொடர்ந்து பவுன்சர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் பிறகு தடுப்புகளையும் தூக்கி எறிந்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அமரக்கூடிய பகுதிகளிலும் பெண்களுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிகளில் அனைவரும் சென்று அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்டிருந்த அந்த விதிமுறைகளை, வரையறைகளை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் பின்பற்றாத அளவுக்கு கட்டுக்கடங்காத ஒரு பெரிய கூட்டம் திறந்திருக்கிறது. இதுவரையே 1 லட்சத்திற்கும் கூடுதலான இருக்கைகள் நிரம்பிவிட்டன. பல்லாயிரக்கணக்கானோர் மாநாட்டு திடலை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே கட்டுக்கடங்காத இந்த கூட்டத்திலே தடுப்புகளை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு தங்களுக்கு எந்த வழியில் செல்ல வேண்டுமோ பிடித்திருக்கோ அந்த வழியில் எல்லாம் தொண்டர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். மாநாட்டினுடைய மேடை மற்றும் ராம்பாக் பகுதியிலே அதிக அளவிலான தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள். 3 மணியளவில் மாநாடு தொடங்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அதற்கு உள்ளாக மாநாட்டு திடல் முழுவதும் நிறைந்து விட்டால், அதாவது தொண்டர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்த வண்ணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநாட்டு திடல் நிறைந்து விட்டால் முன்கூட்டியே மாநாட்டை நடத்துவதற்கும் திட்டமிட்டு வருகின்றார்கள். எனவே விஜய் எப்போது வருவார் என்பதற்கான எதிர்பார்ப்புடன் தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பவுன்சர்களோடு பல இடங்களில் வாக்குவாதம், காவல்துறையினரோடு சில இடங்களில் வாக்குவாதம் என்று மாநாட்டு திடல் முழுவதுமாக தவிக தொண்டர்கள் உற்சாகத்தோடு காணப்படுகின்றார்கள். அவ்வப்பொழுது வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.